மயிலாடுதுறை ஜிஹெச்சில் துப்புரவு பணியாளராக வேலை பார்க்குறேன். அங்கே வந்து இந்த ஜெயக்குமாருங்கிறவன் நான் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு அங்கே வந்து என்னை பார்த்து நான் வேலை வாங்கி தரேன்னு எல்லார்ட்டையும் பணம் வாங்கி கொடுக்க சொல்லி 7 பேர் சம்மந்தமாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து போய் கேட்கறதுக்கு அதை மறுக்கிறான். நான் வாங்கவே இல்லை, நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நாங்களும் ஒரு 10 இடத்துக்கு போயிட்டு 3 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கும் மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 11 லட்சத்தி சொச்ச ரூபா வாங்கியிருக்கான். நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். எங்க மருமவளு 2 பேரும் 2.5 லட்ச ரூபா கொடுத்து 4.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. எங்க பாப்பா 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. எங்க தங்கச்சி பொண்ணு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. என்னோட வேலை பார்க்குற பொண்ணு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. இன்னொரு பொண்ணு 20,000, ஜெயந்திங்கிற பொண்ணு 20,000 கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து மயிலாடுதுறை ஜிஹெச்சில், ஸ்டேட் பேங்க் டீ கடையில், கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல, நீடூர் பஸ் ஸ்டாண்டு, இந்த ரோட்ல மெயின் ரோட்ல யாருமே இல்லாத இடத்துல இப்படிதான் பணம் வாங்கியிருக்கான். எந்த ஒரு போட்டா எடுத்தாலும் அந்த போட்டாவுக்கு அவன் வந்து அதை அழிச்சாதான் நான் விடுவான், போட்டாலாம் எடுக்கக்கூடாது, அப்போ நம்பிக்கை இல்லையான்னு அவன் அப்படியே உதறுவான் கடந்துக்கிட்டு. சரி, நம்பிக்கை துரோகத்தில் நாங்கள் கொடுத்து ஏமாந்துட்டோம். அதை வந்து இப்போ எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தர நாங்கள் கேட்குறோம். அதை யாராலையுமே முயற்சி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து அதை சரி பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.